ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, ஒரு தெளிவான பார்வையை ஈரான் எடுத்திருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், இஸ்ரேலு, அதுக்கு பக்கத்துணையாக அரபு நாடுகள் எகிப்து, ஜோர்டான், சவுதி அரேபியா, கத்தர் இவற்றிலெல்லாம் அமெரிக்காவினுடைய பேஸு. சிரியாவில் இஸ்ரேலை மேலாதிக்கத்துக்கு வழிவகுத்து இப்பொழுது சரண்டராகி நிற்கின்ற, அதாவது ஜூலானிக்கும் நத்தியானுவுக்கும் இடையில போர் நிறுத்தமா. ஏன் இவ்வளோ நாளும் ஃப்ரெண்டெல்லாம் இருந்தியா, ஒரு ஆள் கட்டி பிடிச்சிட்டு ஏன் இப்போ போர் நிறுத்தத்துக்கு போனீங்கன்னு கேட்டால் ஜூலானிகிட்ட பதில் இல்லை. அவன் உயிரை காப்பாற்றிக்கிட்டான், தன்னுடைய சொகுசான வாழ்க்கையை காப்பாற்றிக்கிட்டான். இங்கே இஸ்ரேலை வச்சுக்கிட்டு கோலான் ஹைட்ஸை ஜூலானி தாரவார்த்து கொடுத்த பிறகும் நேற்று எல்லா ஆம்சையும் அழித்து விட்டான். இதனால் ஈரான் தெளிவாக ஒரு பார்வை பார்க்கிறது. அதாவது இஸ்ரேலு, அமெரிக்கா, இந்த அரபு நாடுகள் எல்லாமே, ஜூலானி உட்பட எல்லாருமே இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள். இவர்கள் அத்தனை பேரையும் நாம் தாக்கி அழிப்பதற்கான திட்டங்கள் நமக்கு வேண்டும், அதை வைத்திருக்கிறோம். முதலில் அரபு நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்க தளங்களை நாங்கள் சிறிதாக தாக்க தொடங்கி இருக்கிறோம். இப்பொழுது ஈராக்கில் தொடராக நடக்கிறது. இதை வைத்து கொண்டு அமெரிக்கா எதையாவது செய்ய முற்பட்டால் அமெரிக்காவினுடைய தளங்களை நாங்கள் ஏக காலத்தில் அழிக்க தயாராக இருக்கிறோம். இதனால் இஸ்லாமிய உலகத்துக்கு ஒரு பெரிய நன்மையை செய்கிறோம். அவர்களெல்லாம் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பில் இருந்து விடுபட்டு அல்லாவின் அடியார்களாகவும் அல்லாவிடம் பாதுகாப்பு தேடுபவர்களாகவும் அவர்களுடைய எண்ணெய் வளங்களும் மற்ற கனிமப் பொருட்களும் அவர்களுடைய நாட்டுக்கும் மக்களுக்கும் பயன்படும். இல்லையே அது இஸ்ரேல் செய்கின்ற குழந்தை கொலையில் இருந்த அனைத்திற்கும் அரபு நாட்டுகள் பணம்தான் காரணம். அமெரிக்கா நமக்கு தெரிந்து எதையும் கையில் இருந்து கொடுப்பதாக தெரியவில்லை. இவர்களிடம் வாங்கி அப்படி கொடுக்கிறது. ஆகவே இதை அளிக்காமல் வழியில்லை என்று ஒரு ரகசிய திட்டத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். இணைந்திருங்கள், எல்லா தகவலையும் தருகிறோம்.